2011 ரிலீஸ் ஆன தி சேப்பர் ஒன். பேங்க கொள்ளடிச்ச குற்றத்திற்காக சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு நம்ம ஹீரோ ட்ரிபிள் எச். மனம் திருந்தி சிறையிலிருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ஒரு பக்கம் கட்டுன பொண்டாட்டிய பார்க்க போறாரு. ஆனா அவ இவரோட மூஞ்சில கூட முழிக்காம செருப்பை எடுத்து நீட்டுறா. மகள் கிட்ட அன்பை பொழிகிறாரு. ஆனா அவ மூஞ்சில ஜான்சனாவை காமிச்சிட்டு ஓடிட்டா. பொண்டாட்டியையும் மகளையும் தன்னோட பழக்கம் இருக்கணும்னா இனிமேல் நான் ஒழுக்கமா இருக்கணும்னு நம்ம ஹீரோ வேலைக்கு போறாரு. ஆனா இவர் ஜெயிலுக்கு போனதுனால எவனும் வேலை கொடுக்கல. அப்படியே கொடுத்தாலும் இவனை அடிச்சு துவைத்திடுறாங்க. என்னோட அன்பை புரிஞ்சுக்கொண்டு பொண்ணு கிட்ட போறாரு. ஆனா பொண்ணு இவரை கேடி மாதிரி தான் பாக்குறா. இவரோட பொண்ணோட ஸ்கூல்ல டூருக்கு போறாங்க போல. அதுக்கு கைடா நம்ம ஹீரோவும் இவங்க கூட கிளம்ப ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் இவரோட திருட்டு ஃப்ரெண்டு வா பேங்க கொள்ளாடிக்கலான்னு இவரை கூப்பிடுறான். இவரும் வேற வழி இல்லாம இவன் கூடவே போறாரு. டூருக்கு கிளம்பிட்டு இருக்க பொண்ணை பார்த்த உடனே இவரு மனம் திருந்தி பாதிலே விட்டு ஓடி வந்துட்டாரு. இவரும் அந்த டூர் கூடவே பொண்ணு கூடவே கிளம்புறாரு. ட்ரிபிள் எச்சோட ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்ல கொள்ளச்ச பணத்தை போலீஸை பார்த்த உடனே நம்ம ட்ரிபிள் எச் டிராவல் பண்ற பஸ்லயே போட்டுட்டானுங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரிபிள் எச்ச சுத்தி நடக்க போற கேம் என்ன? டேடியோட அன்பை மகளுக்கு புரிய வைத்தாரா இல்லையா, பொண்டாட்டியுடனும் மகளுடனும் ஒண்ணு சேர்ந்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும் ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் ட்ரிபிள் எச் தவிர மத்த எல்லாருக்குமே தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 5.1, நம்ம ரேட்டிங் 5.5. தி சேப்பர் ஒன். ஏ கேடி, அந்த மக்கு பையனை எனக்கு உஷார் பண்ணி தந்ததுனால இனிமே நீ என்னோட டேடி. 2024 ரிலீஸ் ஆன ஸ்பைடர்ஸ். விஷத்தன்மை வாய்ந்த ஒரு சிலந்திய கடையில இருந்து நம்ம ஹீரோ விலைக்கு வாங்குறாரு. அவர் இந்த மாதிரி உயிரினங்களை பராமரிக்கும் ஒரு பாதுகாவலன். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட அக்கா ஒரு பொம்பளை ரவுடி. அவ என்ன சொன்னாலும் இவரும் கேட்க மாட்டாரு, அவளும் கேட்க மாட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தங்கி இருப்பது ஒரு அபார்ட்மெண்ட். இவரு கொண்டு வந்த சிலந்தியும் எஸ்கேப் ஆயிடுச்சு. அது குட்டி போட்டு அது இனத்தையே பெருக்கிக்கிட்டு இருக்கு. அந்த ராட்சச சிலந்தி அபார்ட்மெண்ட்டையே தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அங்க இருக்கிற மனிதர்களை வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ராட்சச சிலந்திக்கிட்டு இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் இந்த படத்திற்கு கண்டுபிடிக்க முடியல. நம்ம ரேட்டிங் 6.5. ஸ்பைடர்ஸ். மனிதனின் வலையில் மீன், சிலந்தியின் வலையில் மனிதன், ஆக மொத்தத்தில் மனிதன் ஒரு பச்சோந்தி. 2012 ரிலீஸ் ஆன பேரிகேட். வீட்டுல அழகான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவளை கவனிக்க கூட நேரம் இல்லாம வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அன்பான பையன் பொண்ணுன்னு வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்காரு. போற போக்குல பொண்டாட்டிய போட்டுக்கிட்டும் இருக்காரு. ஒரு பக்கம் இவரோட பொண்டாட்டி ஒரு வலைக்குள்ள கைய விட்டுட்டா. மர்மமான முறையில அவளும் இறந்தும் போயிட்டா. அவ இறந்து போனதற்கான காரணத்தை நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோ பையனையும் பொண்ணையும் இதுல இருந்து வெளியே கொண்டு வர ஒரு மர்மமான வீட்டுக்கு இவங்கள ஓட்டிக்கிட்டு போறாரு. அங்க போய் கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க யாரோ இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீல். அது மனுஷனா இல்ல பேயான்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. இல்ல இது ஒரு பிரமையான்னு நம்ம ஹீரோக்கு புரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட பசங்களும் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேக் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். பொறுமையா கொண்டு போய் பொறுமையா ரொம்ப சோதிக்கிறாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 4.4. நம்ம ரேட்டிங் 4.5. பேரிகேட். ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ். நீ எதுக்குடி வலைக்குள்ள கைய விட்ட? பொண்டாட்டியோட மைண்ட் வாய்ஸ். நான் வலைக்குள்ள கைய விட்டேன் ஆனா மாட்டினது என் கையில என்னோட டாட். 2024 ரிலீஸ் ஆன எல்பாய் தி crooked மேன். டெவிலுக்கு பிறந்த நம்ம எல்பாயி ஒரு மிஷினை முடிக்க போன இடத்துல ஒரு ஊருக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. ஒரு பக்கம் அங்க ஏகப்பட்ட பேய்கள் இருக்கு. இவரும் பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் crooked மேன் சொல்லி ஒரு டெவில் இருக்கான். அவன் மனிதர்களை வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம எல்பாயி அந்த crooked மேனை வேட்டையாடினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேக் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 4.5. நம்ம ரேட்டிங் 1.5. எல்பாய் தி crooked மேன். ஹே எல்பாய், நீ பேட் பாய். 2025 ரிலீஸ் ஆன பேக் இன் ஆக்ஷன். உளவாளிகளாக இருக்காங்க நம்ம கருப்பு ஹீரோவும் வெள்ளைக்கார ஹீரோயினியும். ஒரு மிஷினை முடிக்க போன இடத்துல ஒரு கீயை களவாடி கொண்டு வராங்க. ஒரு பக்கம் அந்த கீயை கொள்ளடிக்க ஒரு கும்பல் வருது. அந்த கும்பல் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாலும் இனிமே இந்த தொழிலே வேண்டான்னு முடிவு பண்ணி பேரை மாத்தி ஊரை மாத்தி நம்ம ஹீரோயினி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனு வாழ்க்கையா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டேடி மம்மி முன்னாடி ஸ்பை ஏஜென்ட்டா இருந்தாங்கன்னு இவங்களோட பசங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க சும்மா இல்லாம பசங்களையே இவங்க உளவு பாக்குறாங்க. என்னதான் இவங்க பசங்களை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு கும்பல் அந்த கீயை தேடிக்கிட்டு நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பொட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட தப்பிக்க ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட மம்மி ஒரு காலத்துல ஸ்பை ஏஜென்ட்டா இருந்தவங்க போல இப்போ ஸ்பை வழியை பார்க்காம ஒரு பாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் அவங்களோட பசங்களும் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும் ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் நீட்டு, சினிமாட்டோகிராஃபி குட். ஐஎம்டிபி ரேட்டிங் 6. நம்ம ரேட்டிங் 5.5. பேக் இன் ஆக்ஷன். டேடி மம்மி. ஏய் பசங்களா, நாங்க உளவாளி. பசங்க, நீங்க உளவாளி இல்ல களவாணி.